செல்ஃப் அசஸ்மெண்ட்டில் ஒரே ஒரு பாயிண்ட்டை தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அது ஃபீலிங் நெகட்டிவிட்டி. இப்போ நெகட்டிவிட்டி ரொம்ப காமனாக நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் புகுந்துகிட்டே வருது. ஈவன் ஒரு டீம் ஆடு கேட்டால் கூட இப்போ நெகட்டிவ் ப்ரொஜெக்ஷன் அப்படின்றதே இன்ஸ்டாவில் ரொம்ப ஃபேமஸாக போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த கடை சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே போனால் அதை பற்றி உள்ள பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு ட்ரெண்டாகவே அது போகக்கூடிய அளவுக்கு நமக்கு மாறி இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டீச்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம், நம்ம டீச்சிங் பண்ணுறோம் இல்லையா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் வந்தால் நம்ம ஃபஸ்ட்டு என் பையன் நல்லா படிச்சுடுவானா சார், என் பையன் பாஸ் ஆகிடுவானா சார், என் பையன் நல்ல மார்க் வாங்கிடுவானா சார் அப்படின்ற கேள்வி நெகட்டிவாக கேட்குறாங்க. சூப்பர். அதே மாதிரி நம்ம பேஷண்ட் சைடு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து பேஷண்ட் சரியாயிருமா, நம்ம ஒரு மாத்திரை எழுதுனா மாத்திரை போட்டால் சரியாயிருமா சார், ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிருமா சார். திஸ் ஆர் ஆல் ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் பேசிக்லி. இது நம்ம வந்து வேறு ஒரு நம்ம சர்வீஸில் இருக்கனால இதை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக நான் பார்த்துட்ருக்கேன். இது வந்து ஒரு தேர்ட் பர்சன் தான் கேட்குறாங்கன்ற அப்படின்லாம் இல்லை. இப்போ கிடையாது. டாக்டருமே இன்னொரு டாக்டருக்கு நான் ட்ரீட்மெண்ட் சொல்கிறேன்னா அவரே என்கிட்ட கேட்குறாரு, சார் இது பண்ணால் சரியாயிருமா சார் அப்படின்னு கேட்குறாரு. முன்னாடி சின்ன வயசுலலாம் நம்ம அம்மா அப்பா எல்லாருமே அந்த மாதிரி யாருமே நம்மள்கிட்ட கேட்டது கிடையாது. அவங்களா ஃபார்ம் ஃபில் பண்ணி ஸ்கூலில் சேர்த்து விட்ருவாங்க. வாத்தியார்ட்ட வந்து நீ சரியாக்கிடுவியா அப்படின்னு கேட்டது கிடையாது. அது மாதிரி டாக்டர்கிட்ட போய் நீ சரியாக்கிடுவியான்னு கேட்டது கிடையாது. பிகாஸ் தட் இஸ் அன் ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். நம்ம ஒரு வண்டியில் ஏறி உட்காடுறோம், வண்டி நல்லா ஓடும், எங்கேயும் இடிக்காது அப்படின்ற நம்பிக்கையில் தான் அதில் ஏறி உட்காடுறோம். ஒரு மிஷின் மேலே உள்ள ஒரு நம்பிக்கையை கூட நம்ம ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மேலே வைக்க தவறிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் வந்து சுயமாக. ஸோ தட் இஸ் கால்ட் நெகட்டிவிட்டி. எதையுமே நெகட்டிவாகவே பார்க்க ஆரம்பிக்கிறது. இது சரியாயிருமா, அது சரியாயிருமா, என் பையன் படிச்சிருவானா, என் பேஷண்ட் சரியாயிருமா, என்னுடைய அப்பா சரியாயிருவாரா, என் அம்மா சரியாயிருவாரா. இந்த கேள்விகள் வந்து நெகட்டிவாக நிறைய கேட்குறது. ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு பொருளை வாங்குறோமே, இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டோம், அந்த பொருள் மூலம் ஒர்க் ஆகுமா. ஸோ திஸ் இஸ் நெக்ஸ்ட் நெகட்டிவ் கொஸ்டின் வித் அன் ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். ரைட். இதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா நமக்கு மேலே உள்ள செல்ஃப் பிலீஃப் நமக்கே குறைந்து போனனால தான் இது ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ செல்ஃப் பிலீஃப் நமக்கு இல்லை, நம்ம மேலே நம்பிக்கை இல்லை போது ஒருத்தரே நம்ப மாட்டேங்கிறோம். அப்போ இந்த நெகட்டிவிட்டி நமக்கு போகணுன்னா முதல்ல நம்மளை நம்பணும், நம்ம மற்றவங்களையும் நம்பணும். இந்த சமுதாயம் நம்மளையும் நம்பி நமக்கு அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த கருத்தை நம்ம கொண்டு போங்க. ஸோ நீங்கள் உங்களை நம்புங்க, உங்கள் பிள்ளைங்களை நம்புங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிள்ளை நல்ல மார்க் வாங்குவான், உங்கள் பேஷண்ட் நல்லாவும் உங்கள் டாக்டரை நம்புங்க, தென் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஸோ இந்த மெசேஜோட நம்ம செல்ஃப் பிலீஃப் பண்ணக்கூடிய இந்த ஒரு மெசேஜோட உங்கள் எல்லோரும் இன்றைக்கி சண்டே சந்திக்கிறேன். தேங்க்யூ. ஹாவ் a good day. Rock and Joe's family. Bye bye.